நம்ம ஊர்ல இந்த மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பலரும் வந்து பிரயோகப்படுத்தியிருப்போம், பலரும் வந்து பல இடங்கள்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த மெத்தட் ஆக்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நடிகர் வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு வேண்டி அவருடைய முழு கேரக்டரையுமே மாற்றி அந்த கதாபாத்திரமா மாறி நடிக்கக்கூடியதா மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து நார்மலா ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்து இந்த கேரக்டருக்கு மெத்தட் ஆக்டிங் யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி, தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் மெத்தட் ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது யாரு அப்படின்னா இந்த ஒரு ஆக்டர் தான். நிறைய பேர் வந்து முடியை மாத்துவாங்க, தாடியை மாத்துவாங்க, கெட்டப்பை மாத்துவாங்க, பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நடிகர் வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணியிருக்காரு, முடியை மாத்தி இருக்காரு, எல்லாமே உடம்ப இழைச்சிருக்காரு, ஏத்தி இருக்காரு, நகத்தை வளர்த்தி இது பண்ணிருக்காரு, முடியை வெட்டி மொட்டையாவே இருந்திருக்காரு, பல்லெல்லாம் கரப்பிடிக்க வச்சிருக்காரு, பல்லு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து செஞ்சு ஒருத்தர் வந்து ஆக்டிங்காக அவரோட உயிரையே கொடுத்து நடிக்கிறது அப்படிங்கறத வந்து கண்ணு முன்னாடி காட்டி இருக்கிற ஒரே ஒரு நபர் தமிழ் சினிமால யாரு அப்படின்னா, தவிர்க்க முடியாத ஒரே ஒரு நபர் யாரு அப்படின்னா விக்ரம். இவரை நம்பாதீங்க, இது சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகர். ஸோ இந்த வீடியோல நம்ம விக்ரம் அவர்களோட வளர்ச்சியை தான் பார்க்க போறோம். அவர் எப்படி எங்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ அவர் நிற்கக்கூடிய இந்த இடம் எவ்வளவு பெரிய இடம் அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது. அண்ட் மைசெல்ஃப் சூரியகிருஷ்ணா, மைசெல்ஃப் கிருஷ்ணன், நீங்க பார்த்துட்டு இருக்குது ஆக்ஸ்மன் ஸ்டுடியோஸ். கெனடி ஜான் விக்டர், இதுதான் வந்து விக்ரம் அவர்களோட ஃபுல் பேரு. அவங்க அப்பா வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. அங்க இருந்தா வந்து விக்ரம் அவர்களுக்கு இந்த படத்து மேல இருக்க இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அங்க இருந்து வந்து. விக்ரம் அவர்களோட முதல் படம் எது அப்படின்னு கேட்டா சேது அப்படின்னு வந்து நிறைய பேர் இன்னுமே தப்பா சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஏன் அப்படின்னா சேது அப்படிங்கிற படத்துல தான் அவருக்கு ஒரு பிரேக் சொல்ல போனா இந்த சியான் விக்ரம் அப்படிங்கிற அந்த சியான் அப்படிங்கறதே வந்து அந்த படத்துல தான் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ண அந்த ஆக்டரை வந்து நோட்டீஸ் பண்ணது அந்த படத்துல தான். ஆனா நான் வந்து இந்த வீடியோக்கு வேண்டி கொஞ்சம் ரிசர்ச் ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம்னு போய் பாக்குறப்பதான் பல படங்கள் பண்ணியிருக்காரு, பல்லான படங்கள், பல மொழிகள்ல இல்ல பல்லான படங்கள் கிடையாது, பல விதமான படங்கள் பல மொழிகள்ல வந்து பண்ணியிருக்காரு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஷாக் ஆயிட்டேன். அதுக்கு நடுவுல போய் அப்படியே நிறைய விக்கிபீடியால இருந்து அங்கங்க லிங்க்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்டிகல் எல்லாம் பாக்குறப்போ அப்ப வந்து இவர் ஸ்டார்ட் பண்ண டைம்ல பயங்கர ஹேட் வந்து மேல இருக்கு டைம்ல வந்து நிறைய இந்த இப்பெல்லாம் ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து அந்த டைம்ல அவருக்கு வந்து ஆமா பயங்கரமா வந்திருக்கு. சொல்ல போனா 1988ல இருந்தே இவர் ஆரம்பிச்சிட்டாரு. 1988 இவர் ஆரம்பிச்சிருக்காரு. 1990 ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் படம் எது அப்படின்னா என் காதல் கண்மணி அப்படிங்கிற படம் தான். ஸோ இந்த என் காதல் கண்மணி என்ன அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சிகரெட் அடிக்கிற ஆளு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல பணக்கார வீட்டுல பிறந்தவர் வந்து சிகரெட் அடிக்கிற செயின் ஸ்மோக்கர். பணக்கார வீட்டுல பிறந்தவங்க, அவருக்கு ஒரு லவ்வர் இருக்கும். லவ்வர் வீட்லயும் தெரியும் விக்ரம் தான் லவ்வர்னு. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலான்னு இருப்பாங்க. ஆனா அப்பா வந்து ஒரு கண்டிஷன் வைப்பாரு. ஏன்னா பொண்ணோட அப்பா என்ன கண்டிஷன் வைப்பாரு அப்படின்னா, எனக்கு வந்து உடம்பு முடியாம படுத்திருக்கேன், ஏன்னா தம்முனாலதான். சோ நீ வந்து அந்த சிகரெட்டை விடணும், விட்டாதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொல்லிடுவாங்க. சோ வந்து விக்ரம் எப்படி அந்த சிகரெட் குடிக்கிறத விடுறாரு, எப்படி அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கறதான் வந்து அந்த படத்தோட கதை. போய் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. அதனாலயே அந்த டைம்லயும் வந்து அந்த படம் வந்து அப்படி இப்படின்னு அப்படியே போயிடுச்சு. நான் பார்க்கல நண்பர்களே. நானும் வந்து அது இது தேடி போகும்போது யூடியூப்ல ஃபுல் படம் இருக்கு, நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம். சோ அப்படி போய் பார்த்ததுதான் நானு. சோ அதை பார்க்கும்போது எனக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா விக்ரம் அதுல ஆளே வந்து கொஞ்சம் நடிக்கிறதே வந்து கொஞ்சம் இதா ஸ்டைலா அப்படிலாம் கொஞ்சம் ஸ்டைலா பண்ற பாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு பணக்கார வீட்டு ஒன்லைனே நல்லா இருக்கேன். ஒன்லைன் நல்லா தீவண்டி படத்தோட தீவண்டி அந்த டொவினோ படம் தீவண்டின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஒன்லைன் மாதிரி இருக்கு. அதே ஒன்லைன் ஸ்மோக்கர் கை ஃபிட் பண்ணனும். ஆமா இத பண்ணனும். அந்த மாதிரியே ஒரு நல்லா இருக்கு, பார்க்கல நீங்க பாருங்க. சோ வந்து 1990ல தான் முதல் படம் பண்ணாரு. ஆனா எப்படிடா வந்து 1988 அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் வந்து அப்ப வந்து நிறைய வந்து ஆட்ஸ் எல்லாம் பண்றாரு. டிவிஎஸ் எக்ஸல் இருக்குல்ல, அதுக்கு ஆட்ஸ் பண்ணிருக்காரு. ஆல்வின் வாட்சஸ்க்கு ஆட்ஸ் பண்ணிருக்காரு. சோலா டீ அந்த டீக்கு வந்து ஆட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் கலாட்டா குடும்பம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து நவம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் 1988க்குள்ள ஸ்ட்ரீம் ஆச்சு. சுமார் வந்து கொஞ்சம் ஒரு 6 எபிசோட் அந்த மாதிரி இருக்க ஒரு சீரியல். அதுலயும் வந்து இவர் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாரு. சோ அங்க இருந்தா இவரோட அந்த ஆக்டிங் கரியரோட தொடக்கம் ஆரம்பம் அப்படின்னு ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் நான் இப்ப சொன்ன மாதிரி வந்து என் காதல் கண்மணி அந்த படம் வந்து வருது. சோ அந்த படமும் வந்து பயங்கரமான ஒரு ஃபிளாப். இந்த சொன்ன லிஸ்ட்லயே வந்து எவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஆட் இருக்கு, சீரியல் இருக்கு,
படம் வந்தாச்சு, டப்பிங் இருக்கு, டப்பிங் ஆர்டிஸ்டா நிறைய அது இருக்கு, அது இதுக்கு அப்புறம் வரும். சோ இப்போ என்னாச்சு அப்படின்னா 1990 என் காதல் கண்மணி பண்றாரு. அது பெரிய பெரிய அவங்க நினைச்ச மாதிரி ஓடல, ஏன்னா அது ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம். ஆனா அந்த படம் பண்றப்ப அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தொடர்ச்சியா அந்த டைரக்டர் கூட இன்னும் 2 படங்கள் பண்ணி அந்த 3 படங்களையும் விக்ரமுக்கு ஒரு ப்ராப்பரான லான்ச் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க பிளான் பண்ணது வந்து சொதப்பிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என் காதல் கண்மணிக்கு அப்புறம் தந்து விட்டேன் என்னை அப்படின்னு வந்து ஒரு படம் வந்து பண்றாங்க. சோ அதுல வந்து ரோஹிணி அவங்க கூட வந்து ஆப்போசிட் கேரக்டரா ஹீரோவா பண்ணாரு. சோ அந்த படமும் வந்து ஸ்டாப் இதாயிருச்சு, ஃபிளாப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மீரா அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. சோ மீராங்கிற படமும் வந்து ஃபிளாப் தான். பட் அந்த மீரால விக்ரம் பண்ணி இருக்க அந்த கேரக்டர் வந்து பெருசா பேசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த படத்துல வந்து கொஞ்சம் வயலன்ஸ்லாம் இருக்கும். அவரோட லுக்கு, அவரோட ரக்கடான ஸ்டைலிஷ் இருக்கிறதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து தெலுங்கு மலையாளத்துல வந்து அவரை வந்து கூப்பிட ஆரம்பிச்சாரு. சோ அங்க இருந்தா அவரோட தெலுங்கு மலையாளம் ட்ராக் வந்து ஸ்டார்ட். மீரான்ற படமும் நான் பார்க்கல நண்பர்களே. ஆக்சுவலி இந்த மீரா அப்படிங்கிற படம் வந்து PC ஸ்ரீராம் அவர்களோட முதல் படம். அந்த படம் வந்தப்போ வந்து அந்த படத்தை வந்து பயங்கரமா கிரிட்டிக்ஸ் வந்து அந்த படத்தை நெகட்டிவா சொல்லி அந்த படம் ஓடல. அதுக்கப்புறம் இப்ப கூட இடையில வந்து PC ஸ்ரீராம் வந்து அந்த படம் வந்து நான் பண்ணதுல ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது அந்த டைம்ல டெபியூ படங்கிறதுனால மேபி ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டிருக்கலாம், அதனால அப்படி இருந்திருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே மீரா நடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, காவல் கீதம் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து சின்னதா வந்து ஒரு கதாபாத்திரம் நடிச்சிட்டு போறாரு. சேம் அந்த மீரா இருக்க கெட்டப்லயே நடிக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 1990ல இருந்து 1994-5 வரைக்குமே விக்ரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கெட்டப்ஸ்லயே தான் நடிச்சுட்டே இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு கண்டினியூட்டி, இங்க ஒரு படம் பண்ணிட்டு இருப்பாரு, அதே சமயத்துல அங்க ஒரு படம் ப்ராஜெக்ட்ஸ் போனதுனால ஒரே லுக் மெயின்டைன். எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த மீச இருக்கிற மாதிரி. மீச இருக்குது, தாடி கொஞ்சம் முடி ஒரு சைடுல அப்படியே அதே கெட்டப் தான். அந்த கெட்டப்ல தான் வந்து நிறைய படங்கள் வந்து அவர் அந்த சமயத்துல தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அது கூட சேர்ந்து மனிஷா கொய்ராலா அண்ட் இவங்க மணிரத்னம் அவங்க கூட பாம்பே படத்தை வந்து அவர் சைன் பண்ணியிருந்தாரு. இது ஒரு அதிர்ச்சியான தகவல். சோ வந்து அவர் சைன் பண்ணி போட்டோ ஷூட்லாம் அவங்க கூட ட்ரை பண்ணி, அதாவது மனிஷா கொய்ராலா கூட போட்டோ ஷூட்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. பட் மணிரத்னம் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு அப்படின்னா, விக்ரம் நீங்க இந்த மாதிரி வந்து தாடி எடுக்கணும், எனக்கு கிளீன் ஷேவ்ல தான் ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் விக்ரம்னால அப்பா அவரு வேற படத்துலயும் நடிச்சிட்டு இருந்ததுனால அந்த கண்டினியூட்டி வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனால தாடி எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சோ வந்து அங்க இருந்து ஆப்ஷன் மாதிரி அரவிந்த் சாமி கையில போகுது. அண்ட் அந்த படம் வந்து ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு ஹிட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ அந்த ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய படத்தையும் வந்து கண்டினியூட்டி காரணமா விக்ரம் வந்து அங்க மிஸ் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து அவரை கூப்பிடவே இல்லைன்னே சொல்லலாம். அவர் சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ல போயிட்டு ஃபுல்லா மலையாளத்துல பண்ணிட்டு வந்திருக்காரு. மலையாளத்துல நிறைய படம் பண்ணிருக்காரு. நிறைய படம் பண்ணிருக்காரு. அதுல வந்து சைன்யம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. சைன்யம் அப்படிங்கிற படத்துல பண்ணிருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு மலையாள படத்துல சுரேஷ் கோபி, மம்முட்டி அண்ட் இன்னொரு டாப் ஹீரோ இருக்காங்க, மலையாளம் ஹீரோ. ஸோ அவங்க பேர் வரல இருக்கு. ஸோ சுரேஷ் கோபி கூடயும் மம்முட்டி கூடயும் ஒன்னா வந்து ஒரு படத்துல வந்து நடிச்சாரு. ஸோ அதுலயும் வந்து இவங்க பிடிச்சி அடிச்சு இன்வெஸ்டிகேட்லாம் பண்றாங்க, இவருக்கு வந்த உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம். அதுல நம்ம சின்ன சின்ன இந்த சைன்யம் படத்துல கிளிப்ஸ் அந்த படம் எல்லாம் பார்த்துருக்கோம். சைன்யம் படம் இருக்குல்ல ப்ரோ, துருவம் படம் இருக்கு மம்முட்டி கூட. துருவம் எஸ் கரெக்ட், அதேதான். துருவம் தான் வந்து ஜோஷியோட படம், அது ஹிட். அந்த டைம்ல கேரளாலயும் வந்து அதனால விக்ரம் வந்து பயங்கரமா தெரிய வந்தாரு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் தான் வந்து ஷாஜி கைலாஸோட மாஃபியாங்கிற படத்துலயும் வந்து லைட்டா வந்து ஒரு கேஸ்ட் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் சைன்யம் அப்படிங்கிற படத்துல வந்து நடிக்கிறாங்க. இந்த சைன்யம் படத்துல ஒரு சூப்பர் சீன் ப்ரோ, படத்தை போட்டு பாத்துட்டு இருந்தேன். என்ன மேட்டர் அப்படின்னா, மம்முட்டியும் வந்து இன்னொருத்தரும் வந்து பிளைட் ஜெட் ஓட்டுறவங்க. அப்ப ஜெட் அங்க இருந்து ஓட்டுறதுக்கு வரும்போது கமாண்டர் வந்து கை கொடுத்து, நீங்க போறது வந்து இந்தியன் ஏர்கிராஃப்ட்கே ஒரு பெருமை, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. போனோடனே வந்து ஃபுல்லா ஷாட், லாங் ஷாட் ஓடிட்டே இருக்கும் ஒரு 2 நிமிஷம். இவங்க பொறுமையா நடந்து வருவாங்க, பிளைட்ல ஏறுவாங்க, இதை திறப்பாங்க, வைப்பாங்க, ஹெல்மெட் மாட்டுவாங்க, ஜெட்ல அந்த இதெல்லாம் சேஃப்டி எல்லாம் மாட்டுவாங்க, இன்னும் 2 போலீஸ்காரங்க ஏறுவாங்க, இதெல்லாம் மூடுவாங்க. அப்புறம் அங்க இருந்து அந்த கமாண்டர் வந்து இப்படி எஸ் அப்படி காட்டுவாரு. அப்ப நெக்ஸ்ட் ஷாட் என்ன வரும்? ப்ரோ என்ன எதிர்பார்ப்போம்? நம்ம டேக் ஆஃப் தான் எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட் ஷாட் என்ன, அதை பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் ஷாட் என்ன அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் மேல டயர் ஏறுது. அதுக்கப்புறம் இன்னும் 2 எலுமிச்சம்பழத்து மேல வேற டயர் ஏறும். சரி ஓகே இல்ல நானும் சரி ஓகே எலுமிச்சம்பழம் ஏத்தி இப்ப டேக் ஆஃப் ஆக போகுது பிளைன், அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு கார்ல கட்டி ஜெட் போயிருக்காங்க. என்னடா இதுன்னு பார்த்தா ஒரு திரும்ப ஒரு 2 நிமிஷம் அந்த கார் வந்து ஜெட்டை இழுத்துட்டே போய் ரன்வேல வரும். அங்க இருந்து பொறுமையா அந்த வண்டி லான்ச் ஆகி போகும். சோ இந்த படத்தை வந்து பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஷூட் எடுத்துக்கோங்க, ஜெட் இருக்குன்னு சொன்னனால ஏதாவது எடுக்கணுமே, இதெல்லாத்தையும் எடுத்துடலாம் அவர்களே எடுத்த மாதிரி இருந்துச்சு.
அதுதான் மேட்ரு. கால் ஷீட் கால் ஷீட் இருக்கு. எட்ரா ஃபுல் இன்னைக்கு வந்து பிலிம் காலியானா கூட பரவாயில்லடா, இன்னைக்கு எடுத்துருவோம் அப்படின்னு. அந்த படத்துல வந்து விக்ரம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். சூரிய போட்டுல சூர்யா எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாரோ அதே மாதிரி விக்ரம் ஒரு ஸ்டூடெண்ட். விக்ரமுக்கு அதுலயும் பெருசாலாம் ரோல் எல்லாம் இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, டப்பிங் சைடு வந்துடுறாரு. டப்பிங்ல வந்து நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆளுங்கள் பண்ணியிருக்காரு. அதுல குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம தல அஜித் அவர்களோட முதல் படமான அமராவதி படத்துலயும் டப்பிங் வந்து விக்ரம் தான் பண்ணியிருப்பாரு. அது நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிரபுதேவாவுக்கு காதலன் படத்துல பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்க்கு வந்து மின்சார கனவே. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்க்கு வந்து விக்ரம் வந்து டப் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ இந்த ஒரு பீரியட்ல என்ன இவர் டப் பண்றாரு, மலையாள படம் நடிக்க போறாரு, தெலுங்கு படத்துல பண்றாரு. ஆனா தமிழ்ல கிடைக்க மாட்டேங்குது. இவருக்கு அந்த டைம்ல ஏதோ ஒரு பேப்பர் நியூஸ் ஆர்டிகல்ல கூட கேமிலியோன் அப்படின்னு இவரை மென்ஷன் பண்ணதான் வந்து ஆர்டிகல், ஏதோ ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிகலை பார்த்தேன். பட் அதெல்லாம் தாண்டி விக்ரம் வந்து திரும்ப எங்க வந்து அவரோட பிரேக் த்ரூ அடையறாரு அப்படின்னு ஹீரோ அடுத்த ஸ்டெப் எங்கன்னா. அண்ட் இப்ப இந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, இந்த பீரியட்ல நிறைய படம் பண்ணாரு. இந்த 95 96 அதுக்குள்ள நிறைய படம் பண்ணாரு. லைனா சொல்றேன் பாருங்களேன். ஒண்ணு இப்ப நம்ம லைனா பார்த்த துருவம், ஒண்ணு சைன்யம், சிறுநுவல்லு, வரம்ஸ்தவா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். அக்கினேனி நாகேஸ்வர ராவ் அவரோட பையனா வந்து நடிச்சிருப்பாரு. அண்ட் பங்காரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு படம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து புதிய மன்னர்கள் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் திரும்பவும் மலையாளத்துல வந்தா மயூர்நிதம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு படத்துல வில்லனா வந்து நடிச்சாரு. அது பாபு ஆண்டனிக்கு ஆப்போசிட் நடிச்சாரு. அப்புறம் ஆடலா மஜாக்கா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். ஸ்ரீராஜ் கின்னேஷ் அவரோட அக்காவா நடிச்சிருக்காரு. அப்புறம் பேரு ப்ரோ, அது அக்கா பங்குனா படம் பேரு தான் அக்காவா நடிக்கல. அதான். சோ வந்து சாரி கைஸ், என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடாலா மஜாக்கா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அக்கா பக்குனாவா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ராஜபுத்திரன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. இது ஒரு ஸ்நேக கதா அப்படின்னு பண்ணியிருக்காரு. அந்த அமிதாப் பச்சன் முதல் முறையா தமிழ்ல நடிக்க வந்த ஒரு படம் உல்லாசம், அந்த படத்துல பண்ணியிருக்காரு. அதுல அஜித் குமார் அண்ட் மகேஸ்வரி வர்ற பையன். அண்ட் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டு கடைசியா வந்து கண்களின் வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு படத்தோட வந்து ஸ்டாப் பண்றாரு 98ல. ப்ரோ சாரி ப்ரோ, அந்த பேர் என்ன? அக்கா பக்குனவா. ஓகே. சோ வந்து கண்களின் வார்த்தைகள் வரைக்கும் வந்து அவர் வந்து 98ல வரைக்கும் அந்த படம் வரைக்கும் பண்றாரு. சோ இந்த எல்லா படங்களுமே வந்து நம்ம யாருக்குமே தெரியல, எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சது பேர்லாம் கேட்கும்போது சில படங்கள் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா மேஜரா எதுவுமே தெரியல. அப்போ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த படங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஃபிளாப்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 10 வருஷம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷல் நிறைய பேருக்கு இது தெரியும். என்னன்னா அந்த படங்கள்லாம் ஸ்டார்ட் பண்றது அவர் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. அவர் அதனால 3 வருஷம் பேரலைஸ் ஆகி படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கஷ்டப்பட்டு அவரே தன்னை செதுக்கி தன்னை பண்ணி அவங்க வந்து இதானாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து 1999ல இருந்து 2003 தான் அவரோட பக்காவான ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 1999ல நம்மளோட பார்த்திபன் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, ஹவுஸ்ஃபுல் ஒரு படம் எடுக்கிறாரு. அதுல வந்து அவர் ஒரு கேரக்டர் பண்ணதுல வந்து அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததாகவும் அந்த கேரக்டர் வந்து எல்லாரும் அப்போ வந்து கிரிட்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமா பிரைஸ் பண்ணாங்க அவரோட நடிப்பு அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. குங்குமம், குமுதம், விகடன் இதுல எல்லாம் வந்திருக்காட்டு. சோ இதுல எல்லாம் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த ஐகானிக் சியான் விக்ரம் அப்படிங்கிற அந்த டைட்டில் கிடைச்ச சேது படம் வந்து லான்ச் ஆகுது. ஆமா. சோ சேது படத்துல பாத்தீங்கன்னா சேம் அதே கெட்டப் தான், நம்ம சொன்ன மாதிரி அந்த தாடி இருக்க கெட்டப் அது இருக்கு. அண்ட் அந்த ஒரு படத்துக்கு வேண்டி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு உடம்ப இழைச்சு நகம் வேற வளர்த்திருக்காரு. இந்த பைத்தியக்காரனா நகம் எல்லாம் வளர்ந்துருக்கும், முடி நகம். அதனால நகத்தை வந்து வெட்டாம அப்படியே வளர்த்து நகம் எல்லாம் வளர்த்திருக்காரு. அதனால அவருக்கு சாப்பிட முடியாம இருந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி பல கஷ்டங்கள் பட்டு அந்த படத்துல வந்து டெடிகேஷனோட ஆரம்பம் அங்கதான் ஆரம்பிச்சது. ஒரு ஆர்டிஸ்ட், ரைஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் வந்து 21 கிலோ வந்து அந்த படத்துக்கு மட்டும் வந்து உடம்ப இழைச்சிருக்காரு. இழைச்சதுக்கு அப்புறம் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் உங்களுக்கு தெரியுமே பயங்கரமான ஒரு ஹிட். ஆனா அந்த படத்துக்கும் பயங்கர தடங்கள் இருந்துச்சு. 1997ல ஆரம்பிச்ச அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கே அவ்வளவு டைம் ஆயிருக்கு. 99 வரைக்கும் ஆயிருக்கு. பயங்கர ப்ரொடக்ஷன்ல ஏதோ டிலே ஆயிருக்கு. அதுலயும் நிறைய இந்த கமிட்மெண்ட் சொன்ன தெரியுமா, கண்டினியூட்டி மிஸ்டேக், இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வேண்டியும் அவர் பயங்கரமா பார்த்திருக்காரு. பட் அந்த அவர் பட்ட கஷ்டம் வந்து அவருக்கு அங்க பலனளிச்ச மாதிரி அந்த படம் வந்து அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ அமைஞ்சது. விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாரு, பயங்கர பாப்புலர் ஆகுறாரு. இதே சமயத்துல வந்து இவர் இதுக்கு முன்னாடி பண்ண கதாபாத்திரங்கள்ல இருந்து அங்கங்க சின்னதா கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பூரா கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் வந்து நிறைய பேர் விக்ரம் வந்தாங்க. விக்ரம் சியான் விக்ரமான தருணம். எஸ், விக்ரம் வந்து ஒரு லவ்லி என்ன பாய், சாக்லேட் பாயா வந்து மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம்.
விக்ரம் மாதிரி ஆக்டர் தான் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுப்பாரு அப்படின்னு தோணுச்சு. அது கூட சூர்யாவும் இருக்காரு. ரெண்டுக்குமே அவர் வந்து இவ்வளவு வெரைட்டி காட்டுறாங்கன்னா அவரோட டெடிகேஷன் லெவல் தான் அந்த டைம்ல நம்ம வந்து பாத்துருக்கணும். யூஸ் பண்ணி அந்த பிருத்திராஜ் கேரக்டர்லாம் அங்க விக்ரம் போட்டாங்க. சோ அது ஒரு கிளவரான ஒரு இது. நல்லா இருந்துச்சு. எத்தனை பாஷை பேசுறா பார்த்தா அந்த படத்துல வந்து அப்படி ஒரு கேள்வி இருக்கு. ஆனா கேள்வி எல்லாம் இனிமே கேட்க முடியாது. அந்த டைம்ல டைரக்டர் சங்கரே நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த ஆட்சி கொலையும்